விஜய், எடப்பாடி சந்திப்பெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி பேப்பர்லலாம் படிக்கிறோம். சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்லாம் சிலர் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? உண்மையில சந்திச்சாங்களா? விஜய் வாழ்த்துக்கள். விஜய் அதிமுக எப்படி பார்க்குது ஃபஸ்ட்டு? விஜயும் அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கட்டுறாரு. அதிமுகவும் விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கட்டுறாரு. இல்லை, அது அவரும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கு. மக்கள் எப்படி இருக்காங்க? தொண்டர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? தொண்டர்கள் மத்தியில் ரொம்ப திட்டமிட்டு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி அவர்கள் பேசினது வந்து இந்த கோயில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறதுக்கும் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்குது இல்லையா? இப்படி ஏற்கனவே பழனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால மக்கள் வந்து பயன்பட்டுட்டு இருக்காங்க அந்த காலேஜோ ஸ்கூலோ. அப்படிங்கிறப்போ இந்த பேச்சு தவிர்த்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தப்பாதிப்பா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற பேரில் மக்களை பாதுகாப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு இப்போது பயணம் ஆரம்பிச்சு. எப்படி போயிட்டு இருக்குது? மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குங்க. உண்மையில் கோயம்புத்தூரில் தான் தொடங்கினார். நானும் கோயம்புத்தூரில் 2 நாள் இருந்தேன். அந்த பயணம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேங்க. அதை பார்க்குற போது ஒரு பேரெழுச்சி பயணமாக இருந்ததுங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் துயருற்றிருந்த அந்த நேரம். அப்போ வந்து அம்மா அவர்கள் வந்து பிரச்சார பயணத்தை தொடங்கினாங்க. கோவையில் தான் தொடங்கினாங்க. அந்த கோவையில் திரண்ட கூட்டம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அன்றைக்கு உலுக்கியது. அந்த மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம். அங்கே கோவையிலே தொடங்கியவர்கள் கோட்டையிலே முடித்தார்கள் என்று தான் அதை பற்றி இன்றைக்கும் வர்ணிக்கப்படுகிறது. அப்படி ஒரு அதை ஒத்த ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை பார்க்க முடிஞ்சுச்சு. மக்களோட எழுச்சி பேரெழுச்சியாக இருந்தது. அவர் பேசிய செய்திகள் தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து புறக்கணிச்சுட்டு போயிட முடியுங்கிற மாதிரி ஒரு சூழல் காட்டப்பட்ட நேரத்தில் அதெல்லாம் முடியவே முடியாது என்பதையும், நீக்கமர நிறைந்திருக்கிறோம் எங்கும் என்பதையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக எங்கள் பொதுச் செயலாளரினுடைய இந்த பயணத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு பேரெழுச்சியோடு தொடங்கி இருக்கிறது. கட்டாயம் இது கோட்டை நிறுத்த முடியும். ஜெயலலிதா அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சதுனால தான் எடப்பாடியும் கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அப்படி இல்லைங்க. அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு சூழல்களை பொறுத்து முடிவு செய்கிறோம். இப்போ அவங்களுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக. எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து. எனவே அது திரும்பி மறுபடியும் அடுத்தடுத்த சுற்றுகளில் வரும்போது கோவைக்கு கடைசியாக கூட வரலாங்கிற முடிவாக கூட இருக்கலாம். கோவையை தேர்ந்தெடுத்ததே ஒரு சர்ச்சையாக ஆகிட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு? ஏற்கனவே 10க்கு 10 நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஏன் கோவை திரும்ப ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துலேருந்து ஏன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கப்படுது இல்லையா? அது இருக்குங்க. இப்போ நாம போய் மதுரையில் போய் தொடங்கினோம்னா தென் மாவட்டங்களுக்கு ஏன் போகிறாங்க, அங்கே வீக்காக இருக்குதுங்கிறத காட்டுறாங்க, அதனால் போகிறாங்க என்று பேசுகிறாங்க. தென் மாவட்டத்தில் உண்மையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம். கோயம்புத்தூர் வந்து போனோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துலேயே தொடங்குறாங்களாங்கிறாங்க. சென்னையில் தொடங்கணும்னா மீடியாவோட ஃபோக்கஸ் கிடைக்கும், அதனால் சென்னையில் தொடங்கிக்கலாம்னு நினச்சாங்க. எனவே விமர்சிக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு காரணம் கிடைக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல்வேறு கூறுகளை எல்லாம் யோசித்து பார்த்து என்ன மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அதில் ஏதோ ஒரு இடத்த தானே தொடங்க முடியும். எல்லா இடத்துக்கும் போக போகிறார் கட்டாயமாக, எங்கேயும் எதையும் தவிர்க்க போகிறதில்ல. எல்லா இடங்கள்லையும் நேரத்தை வந்து மக்களோடு செலவிட போகிறாங்க. அதனால் அது வேறு வேறு ஃபேக்டர்ஸ் நாங்கள் முடிவு பண்ணி அப்படி பண்ணியிருக்காரு. எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி முடிவு எடுத்திருக்காரு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை மொத்தமாக கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமாக இருந்து செந்தில் பாலாஜியை நியமித்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபேக்டரையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதனால் வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம் பார்க்கலாமா? இல்லை விஜய் வந்து பூத் கமிட்டி கூட்டத்தை கோயம்புத்தூரில் இது பண்ணி அங்கே ஒரு பெரிய ரோட் ஷோ பண்ணி அது பெரிய ஒரு சக்ஸஸ் ஆச்சு, அதனால் கோயம்புத்தூரையே திரும்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரோ எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ஸும் போயிட்டு இருக்குது இல்லையா? இதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அப்படி அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அதிமுக காரனாக நான் அதை பார்த்தோன்னா திமுக இந்த சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு எச்சரிக்கிறதுக்காக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா கோவை எப்பொழுதும் எங்களுடைய கோட்டை, அதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நிரூபித்து விட்டு கிளம்புகிறோம் என்று கிளம்பியதாக கூட அப்படி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு அவங்க பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களோ இல்லை வேறு இன்னொருத்தரையோ வச்சு கோயம்புத்தூரை கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி விட முடியும் என்று திமுக நினைத்தது என்றால் அது பகல் கனவு. ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. அந்த மண் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மண். நீங்கள் மொத்த தமிழ்நாடு அப்படித்தான். நீங்கள் தென் மாவட்டங்களில் அதிமுக தான் இன்றைக்கும் வலுவான கட்சி. தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டிங்கன்னா தனித்த பெரும் கட்சி என்று ஒரு கட்சி எடுத்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். அதனால் இவங்க ஏதாவது ஒன்றா கற்பனை பண்ணிட்டு கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற போகிறோம், செந்தில் பாலாஜி வந்து விட்டார் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சும்மா வெறும் கதையாக இருக்கும். எனவே நாங்கள் வந்து இந்த சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளை எல்லாம் ஒதுக்கி வையுங்கள் என்று சொன்னதின் வெளிப்பாடு தான் இந்த நாங்கள் நடத்துகிற இந்த பயணம். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ எழுச்சியோடு இருந்ததுங்க.
இது கொஞ்சம் நம்ம விரிவா பேசலாம்னு நினைக்கிறேன். கோவை வந்து ஏன் அதிமுக மண்ணுன்னு நீங்க சொல்றீங்க? ஏன்னா இல்ல தொடக்க ரிசல்ட்ட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரிசல்ட்ட தாண்டி கோவை ஏன் வந்து அதிமுகவோட ஒரு ஃபேவரைட் பிளேஸா இருக்கு? நீங்கள் அரசியல் காரணங்கள்னு எடுத்துட்டோம்னா சில காரணங்கள் இருக்குங்க. அதாவதுங்க, ஒரு பைசா மின்சார கட்டணத்தை உயர்த்தி அந்த மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்படுவோம் என்பதை சொல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்திய மண் அந்த மண்டலம். அந்த விவசாய போராட்டம் நடந்தபோது இந்தியாவையே திரும்பி பாருங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய நாளிதழ்களில் எல்லாம் அன்றைக்கு அந்த போராட்டம் வந்தது. விவசாயிகள் மாட்டு வண்டிகளை நிறுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கான போராட்டத்தை அங்கிருந்து எடுத்தாங்க. கொங்கு மண்டலத்திலிருந்து எடுத்தாங்க. அப்போது விவசாயிகள் மீது துப்பாக்கி சூட்டை ஏவி விட்டு விவசாயிகளை அன்றைக்கு கொன்று குவித்தவர் கருணாநிதி. அந்த வடு வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் அந்த மண்ணில் மாறல. என்னென்னா, ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரி திடீர்னு ஒரு முடிவெடுத்து சுட்டதோ அல்லது அங்கே இருக்கிறவர்கள் அப்படியான ஒரு துப்பாக்கிச்சூடு அல்லது அது மேலிருந்து கீழே இறக்கப்பட்டது. முதலமைச்சரினுடைய உத்தரவு கொடுக்கப்பட்டு சுடுங்கள் என்கிற ஆணையோடு சுடப்பட்டு அங்கே விவசாயிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படியான காரணங்கள் எல்லாமே இருக்குது கொங்கு மண்ணில். இன்னொன்று, கோவை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் தொழில் வளர்ச்சி அங்கே நீங்கள் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அங்கே இருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூரை, கொங்கு மண்டலத்தினுடைய இப்போ திருப்பூரை, ஈரோடெல்லாம் வந்து ஒரு சாதியினுடைய மண்ணாக எப்போதுமே காட்ட முயற்சி பண்ணது திமுக. ஆனால் உண்மை அது வரல. நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக அதுக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னாலும் கூட தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ அத்தனை சாதிக்காரனும் வாழுகிற இடமாகத்தான் அந்த மண் இருக்கிறது. ஏன்னால் அது ஒரு தொழில் மையம். நீங்கள் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் தொழில் பண்ணியெல்லாம் தொழில் நடத்த முடியாது. எல்லாரும் வருகிறார்கள், எல்லாரும் மிகப்பெரிய முதலாளிகளாகவும் இருக்கிறார்கள், தொழிலாளர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி உழைப்பால் கட்டப்பட்டு இருக்கிற அந்த பூமி வந்து எல்லாரும் கலந்திருக்கிற போது ஒரு சமத்துவம், ஒரு ஒற்றுமையை விரும்புகிற ஒரு பூமியாக இருக்கிறது, தொழில் வளர்ச்சியை விரும்புகிற ஒரு பூமியாக இருக்கிறது. அதுக்கு வந்து என்றைக்குமே அதிமுக துணையாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலம்தான். அதே மாதிரி அமைதியான நிலைமை அப்படிங்கிறது அதிமுகவின் ஆட்சி காலத்தில் தான் நிலவும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். யாருக்கும் நாங்கள் மாமூல் கொடுக்க வேண்டி வராது. இப்போ கூட இந்த சட்டமன்றத்தில் கூட நாங்கள் குறிப்பிட்டு சொல்லி பேசுனது கடந்த கூட்டத்தொடர்லையும் கூட. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 MSME மூடப்பட்டிருக்கு. டேட்டாவோட கொடுத்தோம். சிறு குறு தொழில்கள் 1000 தொழில் மூடியிருக்காங்க. ஏன் மூடியிருக்காங்க? ஒன்றே இவங்க கொடுத்த அந்த மின்சார கட்டணத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்று, சொத்து வரி ஏற்றுறது மூலமாக அந்த தொழில் நிறுவனங்களுக்கான வாடகைகள் உயர்ந்தது. அதையெல்லாம் தாண்டி சட்டம் ஒழுங்கில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிற பிரச்சனை. இவங்க இந்த மாதம் மாமூல் வாங்குறவன் ரவுடிகளின் ராஜ்யம். நீங்கள் மிகப்பெரிய இம்பேக்ட் ஆகுதுங்க. நீங்கள் அதனால தான் நான் பர்டிகுலராக கொங்கு மண்டலத்தை அந்த பகுதியை சார்ந்தவன்காட்டி அங்கே இருக்கிற சொல்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இது பொருந்தும். அதனால இந்த கேள்வி நான் ஆமாங்க, ஆமாம். ஏன்னா அப்போ அந்த அமைதியான சூழல் எப்போ இருக்கும்? எப்பெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கு சட்டத்தினுடைய ஆட்சி இருக்கும். யாரும் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ரகலை பண்ண முடியாது, யாரும் போய் மாமூல் கேட்டு எவனையும் மிரட்ட முடியாது, எந்த கடைகள்லையும் போய் எனக்கு நான் மாநாடு நடத்துகிறேன், கூட்டம் நடத்துகிறேன், எனக்கு காசு கொடுன்னு சொல்லி எவனையும் மிரட்ட முடியாது. இந்த வேலைகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி காலத்தில் இருக்காது. கருணாநிதி அவர்கள் ஆட்சி செய்தார் என்று சொன்னால் ஸ்டாலினை விட மாபெரும் ஆட்சியாளர்னு திமுககாரர்கள் புகழ்கிறார்கள் கருணாநிதி. அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் மின்சாரம் இருக்கிற நிலை வந்துச்சு 2006 to 2011. எப்படிங்க தொழில் நடக்கும்? கோயம்புத்தூர் மாதிரி, திருப்பூர் மாதிரி, ஈரோடு மாதிரி இருக்கிற அந்த தொழில் மையங்களாக மாற்றப்பட்டு இருக்கிற இடங்களில் எப்படி வாழ முடியும் முதல்ல மக்கள்? அவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருது, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிவிக்கிறாங்க 2011 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 மாத காலத்திற்குள் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். ஆட்சிக்கு வந்தாங்க, செஞ்சாங்க, எங்களுடைய தொழில்கள் தப்பிச்சுது. மீண்டும் திருப்பூரும் கோயம்புத்தூரும் ஈரோடு எழுந்து நின்றுச்சு. ஒரு பெரிய அது ஒரு வரலாற்று சாதனை. அப்போ இதையெல்லாம் தான் அந்த மக்கள் பார்க்கிறார்கள். தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும், யார் வந்தால் அமைதியான ஒரு நிலை சூழல் நிலவும், இதன் அடிப்படையில் தான் அங்கிருந்து வருது. எனவே திமுக இந்த முறையும் ரவுடிகளின் ராஜ்யத்திற்குள் தமிழ்நாட்டை விட்டிருக்கிற காரணத்தால் கொங்கு மண்டலம் என்றைக்கும் போல அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாகத்தான் திகழப் போகிறது. தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தான் இருக்க போகிறது. கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படி ஒரு ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் அங்கே குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வானதி சீனிவாசன் அங்கே எம்எல்ஏ இருக்காங்க நீங்கள் அங்கே கொடுத்ததுனால. ஸோ இப்படி பார்க்குறப்போ பிஜேபியோட வளர்ச்சி அங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, நீங்கள் அதில் இன்னொரு ஃபேக்டரையும் பார்க்கலாங்க. நான் கட்சி தாண்டி சொல்கிறேன், அந்த கோவை மண்ணிலிருந்து வரங்காட்டி நான் சொல்கிறேன். அதிமுக இவ்வளோ வலுவான கட்சி அங்கே. ஆனால் அதிமுகவுக்கு வரலாற்றிலேயே ஒரே ஒரு முறை தான் கோயம்புத்தூரில் எம்பி இருந்திருக்காங்க, அதிமுகவினுடைய எம்பி. ஏன்னா எப்பவுமே கூட்டணி கொடுப்பாங்க. ஆமாங்க, கூட்டணியே இல்லாமல் அம்மா வந்து 40 தொகுதியிலையும் தனிச்சு போட்டிட்டப்போ தான் அதிமுக அங்கே அதிமுக எம்பி வென்று வந்தார். ஆனால் கூட்டணிக்கு எப்படி கொடுத்து யார் இருப்பாங்கன்னா, இப்போ CK குப்சாமி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் எம்பியாக இருந்தார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். தோழர் சுப்ராயன் அவர்கள் கோயம்புத்தூருக்கு எம்பியாக இருந்தார், கம்யூனிஸ்ட் CPI சேர்ந்தவர். இப்போ PR நடராஜன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அவர் CPM. எல்லாம் தேசிய கட்சி, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும்.
அப்போ அந்த தேசிய கட்சிகள் மீதான ஒரு பார்வைங்கிறது கோயம்புத்தூர் மக்களுக்கு உண்டு, அந்த கொங்கு பெல்ட்டுக்கு உண்டு அப்படிங்கிறது உண்டு. எதனாலனா அதுவும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களால் தான். நீங்க ஒரு விமான நிலைய விரிவாக்கம் போகணும், ஒரு தொடர்வண்டி நிலையத்தில இதுகள கொண்டு வரணும், ஒரு கார்கோ கொண்டு வந்து அமைக்கணும். இந்த தொழில் பெருந்தொழில்கள் வளர்ச்சி அடையணும்னா, அப்ப மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து சேரணும். நீங்க மத்திய அரசோட சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறது, மத்திய அரசு வந்து ஏதோ அயல்நாட்டு அரசை போல அவங்களோட ஒரு போக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சி தடை தான் ஆகுது. ஆகுது கண்டிப்பா. ம். அப்ப அந்த மக்கள் என்னன்னா, அந்த தேசிய கட்சிகள் மீதும் ஒரு பார்வை என்றைக்குமே அந்த பகுதிக்கு உண்டு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனுடைய ஒரு பரிணாமமாக இன்றைக்கு காங்கிரஸும், கம்யூனிஸ்ட்டுகளும் மிகப்பெரிய அளவில தேய்ந்து போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பாசிட்டிவா பயன்பட்டுருக்கலாம். மத்தபடி அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குகளை எடுத்துக்கொண்டு வளரவில்லை. காங்கிரஸோட கம்யூனிஸ்டுகள வாக்குகள் எடுத்து ஆமாங்க. தான் பிஜேபி பாரம்பரியமா வளர்ந்திருக்கு. அவங்க இருந்த இடத்த இவங்க ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்படிதான் நடக்குது அது. ஆனா பார்க்குறப்போ 2 ம். கம்யூனிஸ்ட்லேருந்து 2 எம்பிகளும் வந்திருக்காங்க இல்லையா? ம். அப்படி பார்க்குறப்போ கம்யூனிஸ்ட்டோட பேஸும் அங்க ஜாஸ்தியா இருந்திருக்குன்னு நம்ம இல்ல பார்க்கலாம். அதுதான் இப்ப நாம எப்படி கவனிக்கணும்னாங்க, இப்ப பாரதிய ஜனதா தனிச்சு நிக்கும்போது என்ன வாக்குகள் வாங்குறாங்கங்கிறதும், மக்கள் நல கூட்டணி அமைச்சபோது கம்யூனிஸ்ட்கள் என்ன வாக்கு வாங்குறாங்க. நான் அது வந்து கம்யூனிஸ்ட்கள் அப்படித்தான் ஆகணும்னுலாம் நான் சொல்லல. அப்படி ஆயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறேன் உண்மையில. ம். நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் இன்னைக்கு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களா இன்னமும் வச்சிருக்காங்க. ம். மொத்தமாவே 2 பேர் சிபிஐ, சிபிஎம் ம். சேர்ந்து. அதுல 4 தமிழ்நாடு. 6 வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 1 கேரளால இருக்குது. 1 இவங்க சம்மந்தமே இல்லாம அவங்களுக்கே தெரியாம ஜெயிச்சது 1. வடக்க ராஜஸ்தான்ல ஒரு தொகுதி ஜெயிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப மொத்த இந்தியாவையும் வந்து மாபெரும் எதிர்க்கட்சியா உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, ஒரு வரலாறு முழுவதையும் இந்தியாவையே 2 சமபாகங்களாக பிரித்து போட்ட காங்கிரஸும், கம்யூனிஸ்ட்டுகளும் இன்றைக்கு எந்த அளவுக்கு தேய்ந்து போயிருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கும்போது இங்க 2 தொகுதி வென்றது என்பது அ ஒரு கூட்டணி பலத்தில வர்ற விஷயமா தான் நம்ம பார்க்கணும். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில மக்கள்ட்ட பார்க்கும்போது அவங்களுடைய கிளை எண்ணிக்கை வளர்வது, அந்த உறுப்பினர் சேர்ப்பு, காங்கிரஸ் கட்சியில இருந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவர்கள் நேரடியாக பாரதிய ஜனதாவில இணைகிற காட்சியை ம். பார்த்துருக்கிறோம். அதனால நான் சொல்றேனுங்க. அந்த மாரி ஒரு தேய்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து அது ஒரு வளர்ச்சியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் எல்லாருக்குமே வேலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. அதில எடப்பாடி முன்னாடி அதிகமா வந்து நடைபயணமே ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ அதிமுக, பாஜக கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கு. மக்கள் எப்படி இருக்காங்க? தொண்டர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தொண்டர்கள் மத்தியில இப்ப உண்மையிலேயே ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதுங்க. அது ஓகே. வந்து இவங்க வெளிய வந்து சொல்லுவது தொண்டர்கள் ஐக்கியப்படவே இல்லை. கீழ வந்து இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகவே இல்லைன்னு. ம். ஆனால் அப்படியான சூழல்களை நாங்கள் பார்க்கல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் எந்த இடத்திலயும் அவங்க வந்து ஒரு ஒரு தவறுதலான போக்கோடு அணுகுற இதெல்லாம் இல்லவே இல்ல. ரொம்ப ரொம்ப நாகரீகமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை அவங்க வந்து புரிஞ்சு கொண்டு, அ அந்த இந்த பயணத்தில பங்கெடுத்து நம்ம பார்த்தோம். அவங்க முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுனது பார்த்தோம். எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருமே, நீங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பதைப் போல கூட்டணிக்குள்ள பிரச்சனை அல்லது நாங்க வந்து ஆட்சி அமைப்போம். இந்த மாரியான பேச்சே இல்ல அவங்ககிட்ட. தொண்டர்கள் மத்தியில அப்படி இல்ல. தொண்டர்கள் மத்தியிலும் இல்ல, தலைவர்கள் மத்தியிலும் இல்ல. தலைவர்களுடைய பேச்சு எல்லாமே கேளுங்க. சமீபத்தில அன்வர் ராஜா அவர்களோட பேச்சு நம்ம வந்துச்சுல. அத எப்படி? அதுல அதுமேங்க அன்வர் ராஜா அண்ணன் சொல்ல வர செய்தி என்ன அதுல அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தனித்து இங்கே ஆட்சி பிடிப்பதோ, ம். இங்க வந்து தனிப்பெரும் சக்தியாக வளர்வது என்பது சாத்தியமில்லை. இன்றைக்கு வரைக்கும் சாத்தியப்படவில்லை. அது ஓகே. ஏன் அந்த வார்த்தை அப்படியான சொல்களை நாங்க பேசுறோம்னா, நீங்க அங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் விடை சொல்லுகிறார். ம். கொள்கை ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதாவோடு கலந்து விட்டது, கரைந்து விட்டது என்று பேசுகிறார்கள் பார்த்தீங்களா? ம். அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அவர் கொடுக்கிற பதில் அது. ஓகே. நாங்க தான் இங்க தமிழ்நாட்டை லீட் பண்றோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக வலுவாக இருக்கிறது. எனவே நாங்க கரைஞ்சிட்டோம், கலந்துட்டோங்கிறதுக்கு இல்ல. பாரதிய ஜனதா வந்து தனிச்சு நின்னு அவங்களே ஆட்சி அமைச்சுருவாங்கங்கிறதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிற கற்பனை அப்படி நடக்கல. அது ஒரு கூட்டணியாக இருக்கிறோம். கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் சொல்றாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் சொல்றாங்க. ஆனா அது செய்தியாக வருகிறபோது, ம். அந்த ஒரு போர்ஷன மட்டும் வெட்டி எடுத்து, பாரதிய ஜனதா கால் ஊன்ற முடியாது. இது ஏதோ பாரதிய ஜனதாக்கு எதிரா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்த மாரி. அது அப்படி அல்ல. இதே மாரியான ஸ்டேட்மெண்ட் பிஜேபி சைட்லேருந்து நம்ம அப்பப்போ ம். வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அப்போ? இல்ல அதையுமே இவங்க தப்பா இன்டர்பிரட் பண்றாங்க நெறைய. அது நீங்க பார்த்தீங்க இப்ப அண்ணாமலை சொன்னது ஒரு செய்தி வந்துச்சுங்க. ம். அவர் வந்து நான் வந்து பிஜேபி ஆட்சி தான் வரணும்னு சொல்றேன். எனக்கு நெனைக்கிறேன். எனக்கு பிஜேபி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு சொன்னத எடுத்து போட்டு பேசுறாங்க. இது வந்து ஒரு எல்லா கட்சியை சார்ந்த ஒரு சாதாரண தொண்டர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முன்னாள் தலைவர் அவர். ஒரு மதிக்கப்படுகிற தலைவராக இருக்கிறவர். அவருடைய கருத்துன்னு நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு தொண்டன் என்ன நினைப்பாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களை போய் கேட்டீங்கன்னு என்ன நினைப்பாங்க? நான் இத ஏற்கனவே ஒரு இதுல சொன்னேங்க. இன்னைக்கு வரைக்கும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அமைக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வர்ற கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படின்னு என்னன்னே தெரியாது. அது அவங்க படிக்கிறதும் கூட இல்ல. அது இல்ல. விஷயம் தெரிஞ்ச கம்யூனிஸ்டுகள் இந்த இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அதை பயன்படுத்தி பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அமைக்கணும். அவங்கள்ட்ட கேட்டா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வேணும். ம். விடுதலை சிறுத்தைகள் கேட்டா விடுதலை சிறுத்தை ஆட்சி வேணும். நாம் தமிழர் கேட்டா நாம் தமிழர் ஆட்சி வேணும். அது எல்லாரும் விருப்பம். எல்லாருமே விருப்பப்படுறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அதை அடுத்த வரியில் அண்ணாமலை சொல்கிறார். எனக்கு என்னை கேட்டா பாரதிய ஜனதா ஆட்சி தான் வேணும்.
ஆனால் எங்கள் தலைமை சொல்லிவிட்டது, இப்போ நாங்கள் கூட்டணிக்கு வந்துட்டோம், கூட்டணி வெல்லணும். அதற்கு பிறகு நடந்த கூட்டத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார், நிதிகளை விட்டுவிட்டு சாமியை முதலமைச்சராக தேர்ந்து ஏற்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள்ங்கிறார். அந்த பேச்சு பிரபல்யமாக மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதில் ஒரு போர்ஷன் மட்டும் வெட்டி எடுக்கப்பட்டு, பார்த்தீங்களா பாரதிய ஜனதா என்ன செய்யுதுன்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய முயற்சியை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறது திமுக தரப்பு. இது வந்து ஒரு நெரேட்டிவ் தான் அப்படின்னு நிச்சயமா நிச்சயமா ஒரு நெரேட்டிவ். இப்போ கூட்டணி ஆட்சியா? ஆமா அதுதான் திரும்ப ஏன்னா அமித்ஷா சொல்றது அப்படிங்கிறது ஆமாங்க. தமிழகத்துல வந்து பிஜேபி அதிமுக வந்துச்சுன்னா அது கண்டிப்பா கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா. அது நான் கூட்டணிக்கு இன்னும் தமிழ்நாடு தயாராயிடுச்சா கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாடு தயாராயிடுச்சாங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் இந்த மாதிரியான பேச்சுகள் அது திமுக சைட்லயும் அதிமுக சைட்ல எல்லா இடத்துலையுமே ஏன்னா விஜய் ஆரம்பிச்சு வச்சது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கேள்வி வந்து எல்லா இடத்தையும் இருக்க தான் செய்யுது. அதை அதிமுக எப்படி பார்க்குறாங்க? இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். ஓகே. எங்கள் கூட்டணி பெருவெற்றி பெறும். ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தமைக்கும். கூட்டணி ஆட்சி என்பது இல்லை. ஆனால் இதுக்கு ரொம்ப தடவை விளக்கின பிறகும் இவங்க மறுபடியும் அதை ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் திமுக நண்பர்கள்ட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, கூட்டணி ஆட்சி என்பதை திமுக ஏற்கிறதா இல்லையா? அதிமுக விடுங்க, நாங்கள் ஏற்கல, நாங்கள் தான் ஆட்சின்னு சொல்லிட்டோம். நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? இவங்க இன்னைக்கு இல்லை, 1980 கூட்டணி ஆட்சி மாநிலத்திலே ஏற்றுக்கொண்ட கும்பல் இந்த கும்பல். 1980 நடந்த சட்டமன்ற தேர்தலிங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு எவ்வளோ சீட்டு வேணுங்க? 118 சீட்டு வேணும் இல்லைங்களா? அப்போ 118 இடத்துலையாவது போட்டி போட்டால் தான் நீங்கள் தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதியே பெறுவீங்க. திமுக புரட்சித் தலைவர் அவர்களினுடைய ஆட்சியை கலைத்தே ஆகணும், அவரை தோற்கடிச்சே ஆகணும் எப்படியாவது என்பதற்காக 114 இடங்களில் மட்டும் போட்டி போட்டது 1980 தேர்தல். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அன்றைக்கே கருணாநிதி இந்திரா காந்தி அவர்களிடம் முழுமையாக மாநில உரிமையை எல்லாம் அடகு வைத்து எந்த விதமான கூச்சநாச்சமும் இல்லாமல் கூட்டணி ஆட்சிக்கு தயாரான நிலை என்பது வெளிப்படையாக வரலாற்றிலே அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் இன்னைக்கு 35-40 வருஷத்துக்கு பிறகு நம்மகிட்ட வந்து நீ கூட்டணி ஆட்சிக்கு போயிடுவே, நீ கூட்டணி ஆட்சிக்கு போயிட்டே, நான் போக மாட்டேன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேன். ஏற்கனவே போனவங்க நீ போயிடுவேன்னு ஒரு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அந்த சூழல் அமைகிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன விதமான சூதுவாதும் செய்வாங்க. 1980 நடந்துச்சு, ஸ்டாலின் பதில் சொல்லணும்ல, இப்போ பதில் சொல்லணும்ல. நான் கேள்வி வைக்கிறப்போ நீங்கள் அன்னைக்கு எப்படி கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிட்டீங்க? நேருவின் மகளே வருக, நிலையான நல்லாட்சி தருக என்பது இந்தியாவிற்கா தமிழ்நாட்டிற்குமா? கேள்வி இருக்குல்லங்க. அப்போ இது வந்து இது ஒரு தெளிவாக இவங்க செட் பண்ணிட்டு இருக்கிற நெரேட்டிவ். இப்படி ஒன்று செஞ்சு இதையே பேச வைக்கணும், எல்லாரும் இதையே பேசிகிட்டு இருக்கணும். உண்மையில் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் குறித்து மக்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலை செய்கிறாங்க. இது எடுபடாதுங்க. இப்போ எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தை எடுத்துக்கலாம் கூட, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஆரம்பித்து மக்களை பாதுகாப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம், இந்த டேக்லைனில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியதுக்கான அவசியம் என்ன? மக்களை காப்போம் என்று நாங்கள் சொல்லுவதே தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? ஒன்று, இன்னைக்கு தமிழ்நாடு நாம் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த அரசு திவாலாகலாம். இது பார்த்தா நமக்கு மிரட்சியாக இருக்குங்க. ஏன்னா இந்தியாவில் மிக முக்கியமான மாநிலம். திவாலாகனா ரொம்ப பெரிய ஒரு வார்த்தையாக நிச்சயமாக நான் சொல்கிறேங்க. நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதுச்சேரியில் இருந்துச்சு, பாண்டிச்சேரியில் வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையெல்லாம் இருந்தது. 3 மாத சம்பளம் சேர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கஜானாலுக்கு பணம் இல்லை. இன்னைக்கு திமுகவின் ஆட்சி 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ற இடத்துல நீங்க திவாலாகுதுன்னு சொல்றோம். அந்த ஜிடிபியை உயர்த்துவதற்கான பணிகளையே இவர்கள் செய்யாமல் வெறுமனே கடனை வாங்கி அந்த கடனை 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம் என்று மீண்டும் மீண்டும் மக்களிடம் பேசி அந்த கடனை வாங்கி மக்கள் கையில் வெறும் பணமாக கொடுத்து செலவு செய்ய வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் நடக்குது. உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதற்கான எந்த முயற்சிகளும் இவர்கள் எடுக்கவில்லை இவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஒன்று, அப்போ நாடே திவாலாக நிலையில் இருக்கு. 2வது, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் இவர்களை மிகப்பெரிய அளவில் குறிவைத்திருப்பது கட்டற்ற வகையிலே திறந்துவிடப்பட்டிருக்கிற போதை கலாச்சாரம். நீங்க ஒரு காலத்துல வெறும் பீடி சிகரெட்டு மது என்று இருந்த காலமெல்லாம் மலையேறி போய் சாதாரணமாக கஞ்சா கிடைக்கிறது. வீட்டிற்கு டோர் டெலிவரி பண்றாங்க. கஞ்சா அமேசான்ல கொண்டு வர்ற மாதிரி டோர் டெலிவரி கஞ்சா பண்றான். அதையெல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே புழங்குவதை போல வேற எங்கும் இல்லை என்கிற அளவிற்கு வீதிகள் தோறும் அந்த ட்ரக்ஸ் இன்னைக்குள்ள வந்தாச்சு. நானே ஒரு செய்தி பதிவு பண்ணியிருந்தேங்க. இப்போ சமீபத்தில் போன மாதத்தில் கோயம்புத்தூரில் ஒரு 4 பசங்களை கைது பண்ணுறாங்க. அவன் ட்ரக் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி ட்ரக் வித்தானே அவன் மேலே வழக்குதில்லை. அப்போ அந்த என்ன இது எப்படி சம்மந்தமாக, யார் விற்கிறா, இது அவனை பற்றி கைது பண்ணியிருக்கீங்களா அந்த வித்தவனைங்கிறத கேட்குறதுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சவனுங்காட்டி ஒரு காவல்துறை ஒரு இன்ஸ்பெக்டர் கூட பேசுகிறேங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு மாத்திரை வாங்கிக்கிறான்,
ஓகே. இந்த மாத்திரையை ஒரு டம்ளரில் தண்ணி அந்த மாத்திரையை உள்ளே போட்டான்னா அந்த டம்ளரில் தண்ணியை 4 தடவை அந்த சிரிஞ்சில் உறிஞ்சலாங்களாம். ஒவ்வொரு முறை உறிஞ்சுகிற போது ஒவ்வொருத்தன் பயன்படுத்துகிறான். ஒரு மாத்திரை வாங்கினா 4 பேர். இந்த போதை 2 நாளைக்கு இருக்குங்கிறார். அவனுடைய கை பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே பொத்து இப்படி மேலே நிற்குதுங்க. அந்த சதை பிளந்து மேலே நிற்குது கை. அவர் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இது சாதாரணமாக இல்லைங்க சார், எவனாவது ஃபுல் கை ஷர்ட் போட்டு வந்தான்னாவே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சார்ங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு பரவி இருக்குதுங்கிறது பாருங்கள். ஃபுல் கை நார்மலாக எல்லாரும் போடுறாங்க. இது ஆனால் வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் சொல்றீங்களா? இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இப்படி தான் இருக்குங்களா? கோயம்புத்தூர்லேயும் இந்த நிலைமை இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. சென்னையிலலாம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் ஏதோ இது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கொண்டு வரணுங்கிறக்காலாம் சொல்லலை. சத்தியமாக நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிற, நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற பேரழிவை நான் சுட்டி காட்டுறேன். ஆனா அங்கங்க அரெஸ்ட் அதெல்லாம் நடந்துட்டு தானே சார் இருக்குது. ஆமாம், நேற்று கூட பாருங்க, இந்த குண்டாஸில் இருந்தவங்கள 1000 பேரை இந்த ஒரு வருஷத்தில் கைது பண்ணியிருக்கோம், குண்டாஸ் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்குறேன் தெரியுங்களா? அந்த பயன்படுத்துகிற பசங்களை, அந்த பொண்ணுகளை கைது பண்ணுறீங்க, அதில் சில பேருக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க, சில பேருக்கு ஃபைன் போடுறீங்க, பண்ணுறீங்களே ஒழிய விற்கிறவனை கைது பண்ணுறீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விற்பானா? ஓகே. இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அந்த டோர் டெலிவரி கஞ்சாவை கொண்டு வந்தான்ல ஒருத்தன், வீடியோ எடுத்து ஒருத்தர் போட்டார்ல, ஆமா. அவனை கைது பண்ணிட்டீங்களா? யாருக்காச்சும் காட்டினீங்களா? கைது பண்ண முடியாத அவனை கைது பண்ணா எங்கிருந்து வருகிறதுங்கிற இடத்த 15 நிமிஷத்தில் தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நாங்களும் பார்த்துருக்குறோம். ஆட்சியில் இருக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உளவுத்துறைக்கும் என்ன மாதிரியான கிளை அமைப்புகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், போலீஸ் கிட்ட முழு கண்ட்ரோலை கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ட்ரக்ஸ் இருக்காது. நான் சொல்கிறேங்க, ஏன் உங்களால் பண்ண முடியல? எப்படி மீண்டும் மீண்டும் இது விற்கப்படுது? ஒன்றும் வேண்டாங்க, தமிழ்நாடு இது இந்தியாவிலேயே மிக மிக முக்கியமான ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம் சென்னை. இந்த சென்னையில் அந்த விஆர் மாலா, இன்னொரு மால் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த விஆர் மாலில் ஒரு பையன் இறந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியருங்க, 23 வயசு பையன், ஏதோ பார்ட்டி நடக்குதுன்ட்டு போகிறான். அடுத்த நாள் காலையில் அவன் இறந்து கிடக்கிறான். அந்த கூட்டை வந்து அம்மா பார்த்துட்டு எழுப்பி பார்த்துருக்கு, போதையில் இருக்கான்னு நினச்சிருக்கு, பார்த்தா இறந்து போயிட்டான். ஓகே. அவனுடைய உடற்கூராய்வு முடிவு சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? அவன் பயன்படுத்தினது சிந்தட்டிக் ட்ரக். அது மது அல்ல, அது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற கஞ்சா போன்ற பொருள் அல்ல. நீங்கள் இந்த ஒரு நடிகர் இருக்கார் ஷாருக் கான், ஷாருக் கானுடைய மகனோ மகளோ ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க பாருங்க, அது எப்படி இந்தியாவை உழுக்குச்சு. அந்த மாதிரியான ட்ரக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் விஆர் மாலில் பயன்படுத்தி ஒரு பையன் செத்து போயிட்டான். எப்படி உள்ளே வந்துச்சு கண்டுபிடிச்சிங்களா? அந்த மால் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் சீல் பண்ணி வச்சிங்க, அப்புறம் அதையும் திறந்து விட்டீங்க. என்ன சட்டப்படி நடவடிக்கை இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது. அப்போ இது வந்து நீங்கள் மக்களை காப்போம் என்று நாங்கள் சொல்லுகிற போது, ஒன்று இந்த நாட்டை திவாலாக்கி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம், இன்னொன்று இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களை பாழ்படுத்துகிற இந்த கலாச்சாரத்தை கேட்பாரின்றி கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற இந்த கொடுமை. இவன் வந்துங்க, நீங்கள் நம்ம சட்டமன்றத்திலேயே வந்து அமைச்சர் பேசினார் இந்த முறை, கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், தமிழ்நாட்டில் ஹெச்ஐவி பேஷனுடைய எண்ணிக்கை வந்து ரேபிட் க்ரோத் ஆயிருக்கு, 2 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னார். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சட்டமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் வந்து இப்படி சொல்கிறாரே எப்படின்னு பார்த்தா, ஹெச்ஐவி எப்படி அதிகமாகும்? சிரிஞ்சு பயன்படுத்துறது அதிகமாக இருக்குது. இது இளைஞர்கள் மத்தியில் இந்த நோயை அதிகப்படுத்துது. அப்போ இத்தனையும் தெரிஞ்ச பிறகும் இதை வந்து இவங்க தடுக்க முயற்சி பண்ணவில்லை. அதே போல் சாமானிய மக்களை கொன்று குவிக்க தயாராகிவிட்டார்கள். நீங்கள் இவங்களுடைய மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இந்த குப்பைக்கு வரி போட்டது, கழிவு நீர் அகற்ற வரி போட்டது, இந்த காலி இட வரி அதிகப்படுத்தி விட்டது, ஒரு மாநகராட்சி என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறதோ அத்தனைக்கு குடிநீர் வரி ஏற்றி விட்டது, ஆண்டுதோறும் இப்போ வந்து மின்சார கட்டணம் உயருங்கிறது, ஆண்டுதோறும் சொத்து வரி உயருங்கிறது, இதெல்லாம் வந்து சகிக்கவே முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒரு தலைமுறை முழுமையாக பாடுபட்டுச்சுன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்குங்கிறது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இது. இப்போ எங்கள் அப்பா அம்மா போய் வேலை செஞ்சாங்கன்னா ஓகே, நாம் வந்து ஒரு கொஞ்சம் செக்யூர்டான லைஃப்பில் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இவங்க உருவாக்குற சூழல், அப்பாவும் அம்மாவும் படாத பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அடுத்து வருகிற குழந்தையும் கஷ்டம்தான் படணும். ஏன்னா அன்னாடங்காட்சிகளாகத்தான் அவர்கள் வாழவே முடியும் என்கிற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அப்போ இந்த சூழலிலே இருந்து தமிழ்நாட்டை நாம் வந்து காப்பாற்றி ஆகணும், இந்த மக்களை நாம் காப்பாற்றி ஆகணும். தமிழ் மண்ணை இவர்கள் கையிலே இருந்து, நாம் ஜனநாயக நாட்டிலே வாழுகிறோம், மக்களாட்சிக்கு இந்த நாடு பழக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் வந்து மக்களாட்சி குறித்து புரிந்து கொண்டு நாகரிகம் அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு குடும்ப ஆட்சியை, மீண்டும் ஒரு மன்னராட்சியை நிறுவிக் கொண்டிருக்கிற இந்த ரவுடியசத்தை ஆதரிக்கிறவனெல்லாம் இந்த குடும்பத்திற்குள்ளே இருக்கிற அவங்களுடைய அடிப்பொடிகள் தான். தமிழ்நாடு முழுக்க ரவுடியசம் எங்கிருந்து போகுதுன்னா இந்த குடும்பத்திலிருந்து தான் போகுது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அப்போ இவங்க கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. எனவே இவை எல்லாவற்றையும் ஒரு டேக்லைனில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுவாக இவர்களை காப்போம், இந்த ஜாதிக்காரர்களை காப்போம், அந்த மதத்துக்காரர்களை காப்போம் என்பதல்ல, மக்களை காப்போம் என்பது எங்களுடைய முழக்கம். தமிழகத்தை முழுமையாக மீட்போம் என்பது எங்களுடைய முழக்கம். அந்த ரெண்டையும் சேர்ந்து தான் இந்த பிரச்சார பயணத்தின் முழக்கமாக மாற்றியிருக்கிறார். 2021 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஓவராலாக ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 6 தான் இருக்கு இல்லையா? 2026க்கு என்ன மாதிரியான யுக்திகளை அதிமுக கையாள போகிறாங்க? அந்த 6%
6 ஓவர் கம் கூட பண்ணணும். இல்லைங்க. நீங்க சரியான தொகுதிகள் எடுத்து இப்போ நீங்க இல்ல சென்னையிலேயே ஓவராலா நம்ம ஆமா, பார்க்குறோம் ஆமா. அப்படிங்கிறப்போ அப்படி ஓவராலா அப்படி சொல்றேன். இருக்குங்க. நாங்க பார்க்கறது எப்படி பார்க்குறோம்னா, அ நம்ம சில தொகுதிகள்ல இப்ப நாங்க ஒரு சில தொகுதிகள்ல வந்து 60,000 70,000 வாக்குகள்ல வெற்றி பெற்றோம். சில இடத்துல நீங்க 5,000த்துக்கும் ஆ கம்மியான இடத்துல தோத்துருக்கிறீங்க நெறைய இல்லையா? இடங்கள்ல அதுவும் 5,000த்துக்கு மேல இங்க சென்னையிலேயே நீங்க டி நகர்ல பார்த்தீங்கன்னா 300 ஓட்டுல நாங்க இழந்தோம். 300 ஓட்டுல அந்த தொகுதி போச்சு. அப்போ அந்த மாரி எங்களுடைய இழப்புங்கிறதே கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேலாக வெறும் 5,000 2,000 வாக்குகளுக்குள்ளாகவே நாங்கள் இழந்திருக்கிறோம். எனவே அந்த இடங்களை எல்லாம் நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில இன்றைக்கு வேலை செய்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே வென்ற இடங்களிலும் அதை நாங்கள் உறுதியாக தக்க வைப்பதற்கான வேலைகளை செய்திருக்கிறோம். எனவே சாதாரணமாக அந்த 118 என்கிற இலக்கை தொட்டு விடுவோம். அதில எங்களுக்கு பெரிய சந்தேகமே இருக்காது. அதில எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுன்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நாங்கள் இந்த முறை பெற்றாக வேண்டும். திமுகவை தோற்கடிப்பது, நாங்கள் ஆட்சி அமைப்பது என்று சொன்னால் அது எளிமை. அது ஓகே. சாதாரணமா இப்ப இருக்கிற நிலைமையிலும் நடக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் திமுகவை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த குடும்பத்தை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்ப அதற்கான முயற்சிகளும், அதற்கான வேலைகளையும் நாங்கள் செய்கிறோம். ஏற்கனவே எங்கள் பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது கள அளவுல செய்ற பணிகள்லயும் பூத் கமிட்டி அமைக்கிறதிலிருந்து தொடங்கி, தொண்டர்கள் கட்சியினுடைய தொண்டர்களை வந்து பயிற்றுவிப்பதெல்லாம் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. அந்த பணிகள் முடிவடைகிற சூழல் வந்துருச்சு இப்ப. பிரச்சார பயணங்களை பொறுத்தவரைக்கும், பிரச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அது தொடங்கப்பட்டது தான். ஓகே. இப்போ எங்க பொதுச் செயலாளர் முழு வீச்சிலே களத்திலே இறங்கியாச்சு. அவரு பிரச்சாரத்துக்கே வந்தாச்சு. நாங்கள் தான் முன்னறிவிப்பு செய்கிறோம் தேர்தலை. வெற்றி பெறப் போகிறவர்கள் முதலாவதாக நாங்கள் ஓடத் தொடங்கிவிட்டோம். இப்போ இந்த பிரச்சார பயணம் இப்போ தொடங்கியிருக்காங்க. ஆனா இது வந்து பிப்ரவரியிலேயே நடந்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சாரம்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன் தள்ளி போனதுக்கான காரணம்? இல்ல அப்படி இல்லைங்க. அது அப்படி யார் சொல்றாங்க உண்மையில? அப்படி ஒரு கேள்விப்பட்டதுனால தான் கேட்டேன். இல்லைங்க, இல்லைங்க. அது சரியான முறையாக திட்டமிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். இந்த நேரத்தில் தான் பயணம் தொடங்க வேண்டும் என்பதே எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்திருந்தார் ஏற்கனவே. ஓகே. அதன் அடிப்படையில் ஸோ தான் இது வந்து முதற்கட்ட பிரச்சாரம். கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு ஆமாங்க, பட்டுக்கோட்டையில ஆமாங்க. முடிக்கிறது. அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பயணம்? அடுத்து பயண திட்டங்கள் வெளிவரும். அது எனக்கும் தெரியல. அது ஓகே. வந்து கட்சி தலைமை தான் அறிவிப்பாங்க. எலெக்ஷனுக்கான இந்த யுக்தின்னு சொல்றது, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஸ்பெசிஃபிக்கா இத தான் நாங்க எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட பேச போறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்க வச்சிருப்பீங்களா? அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும்? இல்ல இந்த உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் என்ன மாதிரியா இருக்கும்? ம். இப்போ சொன்னது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து முடிக்க போறோம்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்க கீ பாயிண்ட்ஸா வச்சிருப்பீங்க? இல்ல இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரம் இந்த பயணங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கிறது மிக முக்கியமான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே நாம் என்ன செய்தோம் என்பதை முதல்ல சொல்றோம். ஓகே. நீங்க அவங்கள விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, நாங்க என்ன செய்தோம்? நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றினோம்? 60 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தது தான் நீங்க இப்ப குறிப்பிட்டு சொன்ன அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம். அது வந்து 60 ஆண்டு கால கனவு. நீங்க இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் அவர்களினுடைய அமைச்சரவையிலே கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதை வந்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் தான் அதை எடுத்து செய்கிறார். அது மிகப்பெரிய வெற்றி அடைந்த திட்டமாக இருக்கிறது. அடுத்த 2வது திட்டம் வரும்போது ஆட்சி மாற்றம் வருகிறது. இவர்கள் அப்படியே வச்சுக்கலாம். அந்த 2வது திட்டத்தையும் பெருமளவு முடிச்சுட்டாங்க இவங்க. வெறும் 20% பணிகள் தான் இருந்துச்சுங்க. அது இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதை நாங்க குறிப்பிட்டு சொல்றோம். அதே மாரி இந்த குடிமராமத்து பணிகள் நடந்தது. 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு நீட் தேர்விலே நாங்கள் பெற்றது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றியது. இந்தியாவில் இதற்கு முன்னால் யாருமே செய்யாத வகையில் எந்த ஆட்சியும் எந்த காலத்திலும் எந்த மாநிலத்திலும் நடைபெறாதது. ஒரே ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றது. இது வந்து இதெல்லாம் சாதாரண வேலை இல்லைங்க. அதே மாரி தொழில் வளர்ச்சியை நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்தோம்ங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு இங்க. அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம்ங்க. அதையெல்லாம் நீர்த்து போக செய்து விட்டு இந்த அரசு. அப்ப எங்களுடைய இந்த சாதனைகளை முதல்ல நாங்க பட்டியலிடுறோம். ஓகே. நாங்க ரொம்ப அடித்தட்டு மக்களாக இன்றைக்கு வாழ்க்கைக்கு நாள்தோறும் போராடுகிற மக்கள் அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? நடுத்தர குடும்பங்களா இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சோம்? மாணவர்களுக்கு என்ன செஞ்சோம்? 50 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் குடுத்துருக்கிறோம். 50 லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்நாட்டில லேப்டாப் பெற்றிருக்கிறாங்க. லேப்டாப் குடுக்கிறதுங்கிறது போற போக்குல குடுக்குற விஷயம் இல்ல. இந்தியாவுல எந்த முதலமைச்சரும் யோசிக்கல. உலகம் முழுக்க எவனுமே யோசிக்கல. தமிழ்நாட்டில மட்டும் தான் பண்ணோம். ஏன்னா இந்த யுகம் மாறுது. ஒரு புதிய டெக்னாலஜிக்கல் ஒரு யுகம் ஒண்ணு பிறக்குது. இந்த யுகத்தோட எங்கள் பிள்ளைகள் போய் போராடணும்னா, சண்டை போட்டு நிக்கணும்னா, அவனுக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் கையில அவனுக்கு அதுக்கு தேவையான எக்யூப்மென்ட்ஸ் வேணும். கண்டிப்பா. அப்ப அதை குடுப்பது ஒரு அரசினுடைய கடமைன்னு நினைச்சு அதிமுக குடுத்துச்சு. நாங்க செய்ததை சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறோம். 4 ஆண்டுகள் ஆச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்து. அந்த லேப்டாப்ப நிறுத்துனீங்க. நிறுத்தியே விட்டீங்க. 4 1/2 வருஷமா குடுக்கல. இப்ப சொல்றீங்க தேர்தல் வரும்போது குடுத்துடுறோம். நாங்களும் குடுக்க போறோம் லேப்டாப்பு. இதே அன்பில் மகேஷ் வந்து ஆட்சி வந்த உடனேயே சொன்னார் நாங்க டேப் குடுக்குறோம்னு. இப்ப வரைக்கும் இல்ல. தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தது. இப்ப வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கான மானியம் திட்டம் நாங்கள் கொடுத்தது. வீடுகள் வழங்கியது. லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கியது. இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியது. இப்ப இதையெல்லாம் நாங்கள் குறிப்பிட்டு, இந்த வேலைகள் எல்லாம் திமுகவின் ஆட்சி காலத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எதுவுமே உண்மையில் நடக்கல. அம்மா உணவகங்கள்லேருந்து அத்தனையும் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தார் எடப்பாடியார். ஒவ்வொரு கிராமந்தோறும் மினி கிளினிக்குகள்.
நீங்கள் சாதாரண வயிற்று வலி காய்ச்சல் வந்தது, ஒரு தலைவலி வந்துச்சு, ரூ. 200 இருந்தா தான் போய் பார்க்க முடியும். அந்த ரூ. 200 செலவு பண்ண முடியாதவ அதே தலைவலியோட தான் தூங்கணும் நைட்டு. இப்படி ஒரு ஒரு அநாகரிக சமூகமாக நம் சமூகம் இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் அதையே. அந்த நிலையை மாற்றியவர் எடப்பாடியார். 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தார். ஆட்சிக்கு வந்த உடனேயே 2000 கிளினிக்கை மூடிச்சு திமுக. ஏன் மூடினீங்கன்னு கேட்கிறோம். அப்ப எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் முதல்ல பிரதானப்படுத்துவது எங்களுடைய சாதனைகளை. அதன் பிறகு நாங்கள் சொல்வது இவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிற துரோகங்களை. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து அதில் எதையுமே இவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு அதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 100 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் கூறி கொண்டிருக்கிற இந்த அவலத்தை தோலுரிக்கிற வேலையை அடுத்ததாக செய்கிறோம். அடுத்தது 3வது நாங்கள் வைக்கிறது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வைக்கிறோம். எப்படி இருக்கும், மீண்டும் எடப்பாடியாரனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம். நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்கறது வேறங்க, அது தேர்தல் வந்த பிறகு கொடுப்போம். ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறது, நாங்கள் இப்போ தொடங்கினதில் இப்படி நின்று போன திட்டங்கள் அத்தனையும் மீண்டும் நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த மாதிரியான மின் கட்டண உயர்வு, இந்த மாதிரியான சொத்து வரி உயர்வு, இந்த மாதிரியான பொருட்களினுடைய விலை உயர்வு, இதை கட்டுப்படுத்தி நாங்கள் நிறுத்துவோம். மக்கள் வந்து நாள்தோறும் சம்பாதிக்கிறதை நாள்தோறும் செலவு செய்து விடுகிற சூழல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கென்று சேமிப்பு என்பது தான் அவர்களுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்துகிற விஷயம். அப்போ அதைத்தான் எங்கள் பொதுச்செயலாளர் வந்து அடுத்த ஆட்சிக்கான ஒரு என்ன செய்ய போகிறோம் என்கிற செய்தியாக பேசிக்கொண்டு வருகிறார். இப்படி 3 வகையாகத்தான் இதை பார்க்கலாம். இது பிளான்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 10 இடங்களிலே எங்கள் பொதுச்செயலாளர் பேசிய பேச்சை முழுமையாக கேட்டதனுடைய விளைவாக நான் சொல்லுகிறேன். இது இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நேற்று எடப்பாடி அவர்கள் பேசினது வந்து இந்த கோயில் பணத்தை எடுத்து காலேஜ் கட்டுறதுக்கும் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்குது இல்லையா? பட் ஏற்கனவே பழனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால மக்கள் வந்து பயன்பட்டுட்டு இருக்காங்க அந்த காலேஜோ ஸ்கூலோ. அப்படிங்கிறப்போ இந்த பேச்சு தவிர்த்து இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தப்பாக அதை பரப்புகிறாங்க. அதாவது இப்போ எடப்பாடியார் அவர்கள் எப்பொழுது கோயம்புத்தூருக்கு வந்தாலும் அவர் ரொம்ப விரும்பி போகிற கோயில்களில் வந்து ஒரு முக்கியமான கோயில்னா பேரூர் திருக்கோயில். ஓகே. பேரூர் சிவன் கோயிலில் வந்து ஆதீனம் சார்பாகவே பள்ளிக்கூடமும் கல்லூரியும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஓகே. சரிதானுங்களா? அந்த ஆதீனமே வச்சுருக்காங்க. அதையே அவர் குறை சொல்லுவாரா? அதையே அவர் சொல்லுவார்? இல்லை, அது இல்லை. அப்போ கோயில்கள் வந்து பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை, மருத்துவமனைகளை கட்டுவது எல்லாம் யாரும் மறுக்கல. அதை அவர் சொல்லலை. அவர் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னால், அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, இந்த அறநிலையத்துறைங்கிற ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ நான் எஜுகேஷனில் ஒரு டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வருதுன்னு வைங்க. அந்த பணத்தை எடுத்து நான் 4 பேர்த்துக்கு வைத்தியம் பார்த்துட்டேன், மருத்துவத்துறைக்கு செலவு பண்ணிட்டேன்னா கேள்வி கேட்போம்ல. மருத்துவத்துறைக்கு தேவையான பணத்தை ஏன் உன் அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லைன்னு கேள்வி கேட்போம்ல. உடனே எங்க உயிர் காப்பாற்றுறது தாங்க முக்கியம், அதுக்காக போய் படிப்புக்காக செலவு பண்ண முடியும்னு கேட்க முடியுமா? கேட்டால் அதில் லாஜிக் இருக்குங்களா? 46,000 கோடி பட்ஜெட் போடுகிற கல்வித்துறை, 46,000 கோடி உனக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குகிற நீ இன்னொரு துறையிலே இருக்கிற தொகையை எடுத்து இதற்கு ஏன் செலவு செய்தாய் என்றால், இதற்கான தொகையை ஒதுக்குகிற அளவிற்கு உனக்கு ஆளுமை திறன் இல்லை, அதற்கான தொகையை உருவாக்க முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கோயிலுக்கு வந்தது, அதுவும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது. கோயிலுக்கு வந்த பணம், அறநிலையத்துறையினுடைய பணத்தை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறாய், கல்லூரி கட்டுகிறேன் என்று சொல்லுகிறாயே, ஏன் கல்வித்துறையில் அதை பண்ண முடியல? இதுதான் கேள்வி. உடனே அப்படி நீங்கள் அதிலலாம் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஒன்றுமே நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி. இதே கோயில் பணத்தை எடுத்து அன்னதானம் கொடுக்கிறார்கள். பசியில் துடிக்கிறவனுக்கு அவன் உயிரை காப்பாற்றுகிற அன்னதானம் கொடுக்கிறார்கள். அது யாராவது விமர்சித்தாங்களா? அது அந்த அறப்பணி. அதுக்காகவே அந்த பணம் செலவிடப்படுவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பணத்தை எடுத்து போட்டு, இதே கேள்வி தாங்க போன தேர்தலையும் கேட்டோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே பட்டியல் சமூக மக்களினுடைய வளர்ச்சிக்காகத்தானுங்க அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. அது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம், ஒரு சமூக நீதியை பெறுவதில் எவ்வளோ முக்கியமான விஷயம் அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது. அதுக்கு இருக்கிற பணத்தை எடுத்து நீ செலவு பண்ண, அதே நாங்கள் கேள்வி கேட்டோம். நீ வந்து கொடுக்கறதுக்காக வந்த பணத்தை ஏன் செலவு பண்ண? அதே கேள்வி தான் இப்போ இன்னொரு மாதிரி கேட்குறோம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பணத்தை எடுத்தே அங்கே போடுற, அதற்கான சோர்ஸ் அங்கேயே உருவாக்க, அதுதான் ஆளுமை திறன் சொல்கிறோம். எனவே அந்த ஆளுமை திறனற்றவர்கள் இதை எப்படியெல்லாம் திரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் திரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றும் பெருசாக எடுபட போகிறதில்லை. ஸோ போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து கூட இருந்தார். இப்போ ஓபிஎஸ் அண்ட் டிடிவி நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, நாங்கள் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. அவங்க டிடிவி அவர் தனியாக ஒரு கட்சி நடத்துகிறார். ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவங்க இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தனி மனிதருக்கும் அப்படியான ஒரு இது இல்லைங்க. அது புரட்சித் தலைவர் ஒருத்தர், அடுத்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அடுத்தது எங்களுடைய பொதுச் செயலாளர். இவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி ஒட்டுமொத்த கட்சி நடக்கும். இந்த கட்சியினுடைய வரலாற்று பயணம் அப்படித்தான் நடந்திருக்கிறது. எனவே அங்கே ஒருவர் போய்விட்டார், இங்கே ஒருவர் போய்விட்டார், அவரில் என்கிற சித்த பிரச்சனைகள் இல்லை. யார் போனாலும் தனியாகத்தான் போக வேண்டும். அதுதான் இந்த கட்சிக்கு இருக்கு. நான் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் வந்து பயணிக்கிறேன் இந்த 5-6 ஆண்டுகளுக்குள்ளே நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான்.
யார் வேணா எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், அவர் பெரிய அமைச்சராக இருந்து முதலமைச்சராகவே இருந்திருக்கலாம். கட்சியை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் தனியாகத்தான் போக வேண்டும். ஓகே. எனவே அப்படி இந்த கட்சி அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறது. எனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் போய்விட்டார் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த இடத்துல மாவட்ட செயலாளர்கள் நின்று வலிமையாக கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதில் ஒன்றும் பெரிய சங்கடங்கள் இல்லை. விஜய் வாழ்த்துக்கள். விஜய் அதிமுக எப்படி பார்க்குது ஃபர்ஸ்ட்? இல்லைங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். விஜய் அவர்களை நாங்கள் விமர்சிப்பதற்கோ அவரோடு போய் இது பண்ணுறதுக்கோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு கட்சியை தொடங்கி வருகிறார். அது நாட்டிலே ஜனநாயக உரிமை அவருக்கு. அவர் வந்த பிறகு அவர் சில செய்திகளை வைக்கிறார். அந்த செய்திகளிலும் பெருமளவில் நாங்கள் உடன்படுகிறோம். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே அவரும் ஒரு முனைப்பாக இருப்பதாகத்தான் அவருடைய பேச்சுகள், அவருடைய பேட்டிகள் எல்லாமே நமக்கு காட்டுகிறது. ஓகே. அதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தங்கள் இல்லை. அதுதான் செய்ய வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். எனவே நாங்கள் அந்த பணியை வெகுகாலம் செய்து கொண்டிருக்கிறோம். அவரும் அதை இணைஞ்சு அந்த பணியை செய்ய வந்திருக்காருன்னு எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஸோ விஜயும் அதிமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் கட்டுறாரு, அதிமுகவும் விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை, அதை அவரும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது ஆளுகிற கட்சி நான் கட்சி தொடங்கி வருகிற இந்த காலகட்டத்திலே ஆளுகிற கட்சியால் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய பின்னடைவுகளை, இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டுக்கிற கேடுகளைத்தான் நான் விளக்க முடியும். அதனால் வந்து நான் ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கிறேன். எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற போது நான் ஏன் அவங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான டோன் தான் அவர் பேசுறாரு. எதிர்க்கட்சியும் கேள்வி கேட்குற இடத்துல தானே விஜய் இருக்கிறார் இல்லையா? இல்லை நீங்கள் அவர் வந்து கேள்வி யாரை வேணால் கேட்கலாங்க. இன்றைக்கி அந்த கேள்விக்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்க? இப்போ எதிர்க்கட்சியை போய் கேட்டால் நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு அதை என்ன செய்ய முடியும்? நாங்கள் அவங்களுக்கு தான் எல்லா பவரும் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அரசியல் சட்டப்படி. எனவே வந்து ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பது தான் சரியான அணுகுமுறையாக நானும் பார்க்கிறேன். அப்படி தான் ஒரு கட்சி புதுசாக வர்ற கட்சி வந்து அப்படி தான் பண்ணணும். ஒரு ஆளுங்கட்சியை தான் விமர்சித்து எழணும். சரியாக தான் பண்ணுறாரு. விஜய் எடப்பாடி சந்திப்பெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி பேப்பர்லாம் படிக்கிறோம். சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் விமர்சகர்லாம் சிலர் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? உண்மையில சந்திச்சாங்களா? தெரியலையே எங்களுக்கு. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். அப்படி எதுவும் நடந்தாக அவர் சொல்லவில்லை. எனவே நடக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஓகே. ஒருவேளை அதிமுக டிவிக்கு கூட்டணி வாய்ப்பு இருக்குமா? இருந்துச்சா முன்னாடி? அதாங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாரோடுமே, அதாவது திமுகவை இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தணும், இந்த மக்கள் விரோத ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கிற சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு கூட்டணி என்கிற முடிவை நாங்கள் எடுத்தோம். அதே நிலைப்பாட்டில் தான் விஜய் இருக்கிறார். எனவே அப்படி ஒரு கேள்வி அதனால தான் வருது. நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி சரியானது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே நிலைப்பாடு, ஏன் வந்து இணைஞ்சு போக முடியாது அப்படிங்கிறத எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அவரை மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். இன்னொரு முறை திமுக கையில் சிக்கிச்சுன்னா தமிழ்நாடு அவ்வளோதான் முடிஞ்சுது. மேப்பில் இப்படி ஒரு மாநிலம் இருக்காது. அந்த நிலைமை தான் வரும். அப்போ அதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு ஒரே அணியாக நின்று நாம் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் எங்கள் கூட்டணியில் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதன் பிறகு இப்போ விஜய் அவர்கள் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர். அவர் கட்சி எப்படி போக வேண்டும் என்கிற அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். அதை வச்சு அவர் முடிவு செய்வார். அது பார்ப்போங்க எப்படி நடக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே டார்கெட் 200ன்னு சொல்லி டிஎம்கேல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம் ஸ்டாலினும் அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து கட்சியினரை சந்திச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து ஓரணியில் தமிழ்நாடு இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்ருக்காங்க. இப்போ சுற்றுப்பயணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம வந்து 210 தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன இதை செட் பண்ண விரும்புகிறீங்களா? 200 இல்லை 210 200 உண்மையிலேயே 200க்கும் மேற்பட்ட இடங்கள் அதிமுக வெற்றி வரும். எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நேர்காணல் மூலமாக அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். யாராவது பார்த்தாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டோம். இந்த ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் வந்து நகைப்புக்குரிய விஷயமாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. ஏன் இப்படி 5, சொல்றீங்க? 6 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிற அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் 500 கோடி 1000 கோடிகளை செலவு பண்ணி ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு இது என்னென்ன திட்டம் போடலாம், எப்படியெல்லாம் போய் பண்ணலான்னு எல்லாம் பண்ணி பெரிய பேப்பரை தூக்கிட்டு வீடு வீடாக போங்க, அந்த வீட்டில் போய் எல்லாம் அவங்க பேர் எழுதி, அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர், அவர் என்ன தொழில் பண்ணுறாரு, முகவரி எல்லாம் ஃபில் பண்ணி, அப்புறம் அவர்கிட்ட ஒரு 5, 6 கேள்வி கேட்டு, அந்த 5, 6 கேள்வியுமே திமுகவுக்கு எதிரான கேள்வியாக இருக்குது. இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மொழியை காப்பாற்ற விரும்புகிறீர்களா? ஆம் என்று டிக் பண்ணுற எவனாவது ஸ்டாலினை முதலமைச்சராக விரும்புகிறீர்களா என்று கேட்டால் ஆம் என்று டிக் பண்ணுவானா? இதை பூரா தொலைச்சதே நீ தான். அப்படின்னா என்ன தான் நடக்க போகுது? எல்லாமே ஆம் என்று டிக் பண்ணுற இடத்துல ஒரு இதை கொண்டு போய் வச்சு டிக் வாங்கிட்டு வர போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது கட்சிக்காரர். எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்னு பாருங்க இந்த மாடல். இது எடுத்துக்கிற முயற்சிங்கிறது, இவங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு முயற்சி நகைச்சுவையாக இருக்கிறது. பார்க்கறக்கே நமக்கே வியப்பாக இருக்கிறது. திமுகவிடம் நம்ம போட்டியை போட வேண்டியது இல்லைங்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் மனநிலை தோணுச்சு. என்ன இவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமு, என்ன ஒரே ஒரு வேலை ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு பண்ணுறாங்கன்னா நல்லா பொய் சொல்கிறாங்க. மீடியாக்கள் மூலமாக அவர்கள் கையில் இருக்கிற மீடியாவை வச்சுட்டு மக்களை வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி மக்கள் அது பின்னாடி ஓட வைக்கிறதுக்கான வேலையை மட்டும் செய்கிறாங்களே ஒழிய வேறு எதுலேயுமே அவர்களால் செய்ய முடியல. நீங்கள் நல்லா கவனிங்க, 4.5 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி, இந்தியாவில் எந்த கட்சி வேணால் நீங்கள் எடுங்க, இந்தியாவை ஆண்ட மத்திய அரசு நடத்தின கட்சிகளையும் எடுங்க, தங்கள் ஆட்சி கால முடிகள் 4.5 ஆண்டு முடிஞ்ச பிறகு அடுத்த தேர்தலுக்கு போகும்போது அவங்க ஒரு தலைப்பு வச்சு மக்களை சந்திச்சாங்கன்னா அது சாதனைகள் சார்ந்த தலைப்பாகத்தான் இருக்கும்.
முதலா 4.5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு, மத்திய அரசை எதிர்க்கிற தலைப்புல ஒரு போட்டு பேரணி இவங்க தொடங்குறாங்கனாவே, நாம செஞ்சதா சொல்றதுக்கு ஒண்ணுமில்லைன்னு இவங்களே வெளிப்படையா டிக்ளேர் பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தமிழ்நாட்டை நான் காப்பாற்றி இருக்கிறேன். ஓரணியிலே திரண்டோம். தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கிறோம். அப்படியல்லவா நீ பேசணும். ஓரணியில் திரள்வோம்னு இப்ப தான் கூப்பிடுற. 4.5 வருஷம் முடிச்சு. இனி திரண்டு என்ன பண்றது? நாங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் திரண்டாங்கல்ல. உங்க கையில ஆட்சி குடுத்தாங்கல்ல. அதானே திரள்றதுன்னு அதானே. ஆட்சி குடுத்தாங்க. என்ன பண்ண 4.5 வருஷம்? மண்ணை, மொழியை எல்லாம் காப்பாற்றியிருக்க வேண்டியதானே. காப்பாத்துறதுக்கு தானே குடுத்தாங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கேன். ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டை சீரழிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஓரணியில் வானா? அப்படிலாம் மக்கள் அதனால இது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா மாறி இருக்குதுங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் 200, 200ன்னு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது எனக்கும் ஒண்ணும் புரியல. அவருக்கே முதல்ல சொல்றாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத. அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. ஏதோ நல்லா தான் நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் போலன்னு. எனவே அது நகைப்புக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு கண் முன்னால் தெரிகிறது. வெற்றி வந்து மிக எளிமையாக கண் முன்னால் நீங்களே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மொத்தமாக சேர்த்தே ஒரு 6 விழுக்காடு என்பதும் 1.5 விழுக்காடு வாக்குகள் மாறியிருந்தால் ஆட்சி மாறி இருக்கும் என்பதுதான் 2021 நிதர்சனமான ஆமா. உண்மை. அப்ப அந்த வாக்குகளை வந்து அதை விட மிகப்பெரிய அளவிலான வாக்குகளை குறைந்தது ஒரு 15 விழுக்காடு வாக்குகளை நாங்கள் அதிகமாக பெறுவோம். அந்த டார்கெட்டிலிருந்து 15 விழுக்காடு வாக்குகளை அதிகமாக பெறுவோம். எனவே உறுதியாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றி எடுப்போம். அதில் சந்தேகமே இல்லை. 2026க்கான அதிமுகவோட அந்த ஒரு ரோட் மேப் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஸோ அந்த எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணம் குறித்தும் பேசியிருக்கோம். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.